சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றில் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ஆகிய இருவரும் இரு துருவங்கள் இணைந்து நடித்த கடைசி திரைப்படம் இளமை ஊஞ்சலாடுகிறது. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் வெளியான இந்த படம் ஒரு மிகப்பெரிய மியூசிக்கல் ஹிட். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த படத்தின் பாடல் உருவாக்கத்தின் போது ஒரு சுவாரஸ்யமான சிக்கல் எழுந்தது. ஒரே சூழலை ஒத்த இரண்டு வெவ்வேறு காட்சிகள். அதற்கு எம்.எஸ்.வி. ஒரே மெட்டைத்தான் தேர்வு செய்திருந்தார். ஆனால் ஒரே மெட்டில் இரண்டு வெவ்வேறு உணர்ச்சிகளை கொண்ட பாடல்கள் எழுத கவியரசு கண்ணதாசனால் மட்டுமே முடியும் என்று அவர் நம்பினார். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஒரு மெட்டை உருவாக்கி வைத்திருந்தார். அந்த மெட்டு துள்ளலாகவும் இருக்க வேண்டும், அதே சமயம் அதில் ஒரு ஏக்கமும் இருக்க வேண்டும். ஸ்ரீதர் அவர்கள் இரண்டு விதமான சூழல்களைச் சொன்னார். ஒன்று, இளமை துள்ளலோடு இருக்கும் ஒரு இளமை பருவத்தில் ஏற்படும் ஏமாற்றத்தைச் சொல்லும் சூழல். கண்ணதாசன் அந்த மெட்டை கேட்டார். அவருக்கு அப்போது உடல்நிலை சற்று நலிவடைந்திருந்த காலம். ஆனாலும் அவரது கவிதைத்துவத்தில் வேகம் குறையவில்லை. எம்.எஸ்.வி. மெட்டை வாசிக்கத் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே கண்ணதாசன் முதல் பாடலை எழுதினார். அதுதான் என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு என்ற அந்த புகழ்பெற்ற பாடல். ரஜினியின் அந்த துள்ளலான ஸ்டைலுக்கு அந்த வரிகள் கச்சிதமாக பொருந்தின. ஆனால் அதே மெட்டில் கமலுக்காக இன்னொரு பாடலை எழுத வேண்டிய சவால் அடுத்து வந்தது. இந்த பாடலில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், கமல் மற்றும் ஸ்ரீபிரியா இடையிலான காட்சிகள் திரையில் இரண்டு பாடல்களின் வரிகளிலும் ஒப்பிட்டுப்படும் சரித்திரம். ஆம், ஒரு மெட்டு என்பது ஒரு உடல் என்றால் அதற்கு உயிர் கொடுப்பது வரிகள்தான். கண்ணதாசன் அதே மெட்டில் இரண்டாவது பாடலை எழுதத் தொடங்கினார். அதுதான் ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது என்ற பாடல். முதல் பாடல் என்னடி மீனாட்சி ஒரு கலாட்டாவான பாடலாக இருந்தாலும், இந்த இரண்டாவது பாடல் ஒரு மிகச்சிறந்த காதல் மற்றும் ஏக்கம் கலந்த பாடலாக மாறியது. காற்றினில் ஆடும் கார்முடி பார்த்தேன் என்ற அவர் வரிகளை அடுக்க அடுக்க எம்.எஸ்.வி. ஆச்சரியத்தில் உறைந்து போனார். ஒரே மெட்டில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை வார்த்தைகளால் மட்டுமே கொண்டு வர முடியும் என்பதை கண்ணதாசன் நிரூபித்தார். ரஜினி கமல் இணைந்து நடித்த அந்த கடைசி படத்தில் கண்ணதாசன் தனது முத்திரையை இத்தனை ஆழமாக பதிப்பார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஒரு கவிஞனின் பேனாவுக்கு அழிவே இல்லை என்பதற்கு இந்த பாடல்கள்தான் சாட்சி. வரலாற்றில் நிலைத்திருக்கும் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படம் வெளியாகி 40 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் அந்த பாடல்கள் வானொலிகளில் நம் காதுக்கு தேனாக பாய்கின்றன. கண்ணதாசன் எம்.எஸ்.வி. கூட்டணி தமிழ் சினிமாவிற்கு தந்த கடைசி காலத்து பொக்கிஷங்களில் இதுவும் ஒன்று. ஒரே மெட்டில் இரண்டு உலகங்களை காட்டிய அந்த பெருமை கவியரசிற்கே சேரும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.